أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக இரவு தொழுகையை முடித்துவிட்டு சன்மார்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இறை இல்லத்தில் ஒன்றுகுலும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை துவங்குகிறேன். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய நமது வகுப்பிலே அல்லாஹுடைய தூதரோடு மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்த, பல அழகிய நற்குணங்களை தங்களுடைய வாழ்வில் ஏந்தியிருந்த ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை, அதிலுடைய ஒரு சில முக்கியமான பகுதிகளை, நமக்கு தேவையான, இந்த உம்மத்திற்கு தேவையான சில பாடங்களை அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அதே போன்று அல்லாஹுடைய தூதரோடு மிக நெருக்கமான ஒரு நட்பு கொண்டிருந்த, பல தேவையான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழரினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இன்றைய தினம் மிக சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு கைஸ் என்ற புனைப்பெயரை கொண்ட, அப்துல்லாஹ் இப்னு கைஸ் என்கிற அவர்களுடைய இயற்பெயரை கொண்ட அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டை சார்ந்தவர்கள். இவர்கள் அஷ்அரியா என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்துவிட்டார்கள் என்கிற செய்தியை யமன் தேசத்திற்கு வியாபாரத்திற்கு வந்த வியாபாரிகளின் மூலமாக அறிந்து கொண்டு, அவர்களும் அவர்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த சிலரும் என்ன செய்கிறார்கள், கப்பலிலே ஏறி கடல் மார்க்கமாக மதீனா வந்துவிடலாம்
என்று அவர்கள் பயணப்பட்டு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டு செல்லுகின்ற அந்த நேரத்திலே அந்த கப்பல் திசை மாறி அது வேறு ஒரு வழியாக சென்று அவர்கள் நேராக அபிசீனியா சென்று விடுகிறார்கள். அபிசீனியால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு குழுவை, மக்கால நிறைய குறைஷிகள் நோவினை கொடுத்த நேரத்திலே முஸ்லீம்களினுடைய ஒரு குழுவை என்ன செஞ்சாங்கன்னா அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுமாறு பணித்தார்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அதில் இருந்தாங்க, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. அப்படியான நபித்தோழர்கள் அபிசீனியாவிலே இருக்கிற நிலையிலே இவர்கள் அபிசீனியாவுக்கு போய் அங்கே அவர்கள் இஸ்லாத்தையும் தழுவிக்கொள்கிறார்கள். தழுவிக்கொண்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே அவர்களுடைய கை நன்றாக வலுப்பட்டதற்கு பிறகு அந்த குழு என்ன செய்கிறது, அபிசீனியாவிற்கு முதலாவது ஹிஜ்ரத் செய்து போனவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள், கப்பலிலே வந்தார்கள். அந்த குழுவிலே அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு யமனிலிருந்து வந்த அவர்களுடைய தோழர்களும் என்ன செய்கிறார்கள், மதீனாவிற்கு வருகிறார்கள். அந்த நேரம் ஹைபரினுடைய போர் முடிந்த நேரமாக இருக்கிறது. ஹைபர் போர் முடிகிறது. இவர்கள் அப்படியே வந்து என்ன செய்யறாங்க, மதீனாவிலே அல்லாஹுடைய தூதரோடு வந்து சேருகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த நபித்தோழர் 2 ஹிஜ்ரத் செய்தவர்கள். யமன்ல இருந்து அப்படியே நேராக எங்க வந்துட்டாங்க, அபிசீனியா வந்தார்கள். அபிசீனியாவில் இருந்து மதீனா வந்தடைந்தார்கள். இப்ப இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சமயம் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டிலே இருக்கிற நேரத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டிற்கு வரக்கூடிய அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் தான் அல்லாஹுடைய தூதரோடு அப்படியே பக்கபலமாக இருந்தோம், அல்லாஹுடைய தூதரோடு எல்லா விஷயங்களிலும் நாங்கள் கலந்து கொண்டோம். நீங்க ஹிஜ்ரத் செய்து நீங்கள் அபிசீனியாவிற்கு போய் நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்தீர்கள். ஆகவே கூலியில் நாங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் எங்களுக்கு தான் கிடைக்கும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டவுடனே அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கடுமையாக கோபப்படுறாங்க. உமரிடத்திலே சொன்னார்கள், உமரே, நீங்கள் அல்லாஹுடைய தூதரோடு இருந்தீர்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளித்தீர்கள், இன்ன பிற தஅவாவுடைய பிரச்சாரங்களை செய்தீர்கள். ஆனால் நாங்கள் அல்லாஹ்விற்காக மிக தூரமான ஒரு அந்நிய நாட்டிலே நாங்கள் இருந்தோம். எங்களால் இப்படிலாம் நீங்க இருந்த போன்று சுதந்திரமாக இருக்க முடியவில்லை. இந்த விஷயம் குறித்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக நான் போய் பேசுவேன், இது குறித்து நான் கேட்பேன் என்று சொல்லி நேராக அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹுடைய தூதரே, உமர் இப்படிலாம் சொன்னாங்க, நான் அதற்கு இப்படிலாம் பதில் சொன்னேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்மா பின்த் உமைஸ் இடத்திலே சொன்னார்கள், வலஹு, யார், உமரும், வலி அஸ்ஹாபிஹி, உமருடைய தோழர்களுக்கும் ஹிஜ்ரத்துன் வாஹிதா, அவங்களுக்கு ஒரே ஒரு ஹிஜ்ரத் தான் இருந்தது. வலக்கும் அன்தும் அஹ்ல சஃபீனா, கப்பலிலே வந்த மக்களே, கப்பல் வாசிகளே, அதாவது உங்களுக்கு என்ன, வலக்கும் அன்தும் அஹ்ல சஃபீனா ஹிஜ்ரத்தான், உங்களுக்கு 2 ஹிஜ்ரத் இருக்கிறது என்று என்ன செய்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் இன்னமிட்ட நபித்தோழர்களுக்கெல்லாம் ஒரு ஹிஜ்ரத், அபிசீனியாவிலிருந்து மதீனாவிற்கு வந்த உங்களுக்கு ஒண்ணு, நீங்க மக்கால இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அபிசீனியா போய் அகைன் மதீனா வந்திருப்பாங்க. அதே போல அபு மூஸல் அஷ்அரி போன்றவர்கள் வேறு, அவங்க யமனிலிருந்து நேராக அபிசீனியா போய் அங்கிருந்து இங்க மதீனா வந்திருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் 2 கூலி இருக்கிறது, 2 ஹிஜ்ரத் இருக்கிறது, அதற்கான கூலி உங்களுக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தியை நான் எல்லாருக்கும் நான் சொன்னேன். சொல்லுகிற நேரத்தில் ஃபலகத் ரஅய்து அபா மூஸா, நான் அபு மூஸல் அஷ்அரியையும் பார்த்தேன், வ அஸ்ஹாபஸ் சஃபீனா, அந்த கப்பலிலே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களையும் நான் பார்த்தேன், யஅதூனி அர்சாலா, அவர்கள் கூட்டம் கூட்டமாக என்னிடத்திலே வந்து, வ யஸ்அலூனி ஹாதல் ஹதீஸ்,
இந்த ஹதீஸை குறித்து ரசூலுல்லாஹ் 2 ஹிஜ்ரத் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்ன இந்த ஹதீஸை குறித்து என்னிடத்திலே அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். மாமின துன்யா ஷைஉம் பிஹி அஃப்ரஹு வலா அஅதமு ஃபி அன்ஃபுஸிஹிம் மிம்மா கால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் சொன்ன இந்த செய்திதான் அந்த தோழர்களுக்கு உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு மகத்தான விஷயமாக இருந்தது என்று அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 4231வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பார்ந்த சகோதரர்கள், இதிலிருந்து நாம என்ன விளங்குறோம்? இந்த அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஹிஜ்ரத் செய்த அந்த கூலிக்கு சொந்தக்காரர்களிலே ஒருவராக இருந்தார்கள். இவங்க மதீனாவினுடைய அந்த செய்திகள் எல்லாம், சஹாபாக்களை பற்றிய அந்த விபரம் இவர்களுக்கு பின்னாட்கள் தான் நல்லா தெரிஞ்சிச்சு. ஆரம்பத்தில் இவர்கள் மதீனாவிலே இருந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊதையும் அவர்களுடைய தாயாரையும் என்ன நினைச்சாங்கண்டா, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இவர்கள் இருவரையும் நபிகளாரினுடைய குடும்பம் என்று நினைத்தேன், இவங்க அஹ்ல பைத் என்று நான் நினைத்தேன். ஏன் அப்படின்னா, இவங்க ரசூலாட்ட அதிகமாக ரசூலாவை போய் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நபியோடு ரொம்ப அட்டாச்மெண்டாக இருந்ததால் இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊதையும் அவர்களுடைய தாயாரையும் நான் நபியினுடைய குடும்பம் என்று அறிந்தேன். பின்னாட்கள் தான் அவங்களுக்கு என்ன செய்து, இவர்கள் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்பது யாருக்கு விளங்குகிறது? அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்குகிறது. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 4384வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அஷ்அரியா என்கிற அந்த கோத்திரம் இருக்கல, அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு ஒரு கோத்திரம் இருக்கிறதே, இந்த கோத்திரத்தை குறித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். இவர்களிடத்திலே உயர்ந்த பண்புகள் இருந்திருக்கிறது, புகழுக்குரிய போற்றுதலுக்குரிய, இன்றைக்கு நம்முடைய காலத்திற்கு தேவையான சிறந்த பண்புகள் அன்றைக்கு அவர்களிடத்திலே இருந்தது. அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்பு என்ன? சஹீஹுல் புகாரியினுடைய 2486வது இலக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அஷாரியா கோத்திரத்தார்கள் இவர்கள் ஒரு போருக்கு போனாலோ அல்லது இவர்கள் மதீனாவிலே இருக்கிற நேரத்திலே இவர்களுடைய உணவுகளிலே பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டாலோ உடனே என்ன செய்வார்கள்? இவர்கள் அவங்களோட கோத்திர மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க. ஒன்று சேர்த்து ஒரு துணி ஒன்றை விரிப்பார்கள். துணியை விரிச்சு எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிற உணவை இந்த துணியிலே போடுங்கள் என்று சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட ஒரு 10 மூடை கோதுமை இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட அரை மூடை கோதுமை தான் இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட அவங்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கிட்ட கோதுமையே இருக்காது. இப்படியான ஒரு உணவு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய நேரத்திலே அவங்க எல்லாரும் அந்த உணவை ஒரே விரிப்பிலே போட்டு சமமாக அனைவரும் பிரிச்சு கொள்வார்கள். ஒரு ஆளுக்கு 10 மூடை இருந்திருக்கும், இப்ப சமமா பிரிச்சு கொடுக்கிற நேரத்தில் அவருக்கு 10 கிலோ தான் கிடைக்கும். பாத்திரத்தை அளவாக வைத்து அவர்கள் எல்லோரும் சமமாக என்ன செய்வார்கள்? பிரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அஷாரியா கோத்திரத்தை குறித்து நபிகளார் சொன்னார்கள், ஃபலஹும் மின்னி வ அன மின்ஹும், அவர்கள் என்னிலே உள்ளவர்கள், நான் அவர்களிலே உள்ளவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஷாரியா கோத்திரத்தை குறித்து புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலே உள்ளவர்கள், நான் அவர்களிலே உள்ளவன். காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி மக்களுக்கு உணவுகள் சரியாக போய் சேர வேண்டும், இல்லாமை என்கிற ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது என்ற உணர்வு எப்படி நபிகளாரிடத்திலே இருந்ததோ அதே போன்ற உணர்வை இயல்பிலேயே அஷாரியா கோத்திரத்தார்கள் கொண்டிருந்ததால் நபிகளார் அவர்களை புகழ்ந்து சொன்னார்கள். இன்னும் அவர் அந்த கோத்திரத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு அழகான நற்குணம் என்ன? சஹீஹுல் புகாரியினுடைய 4232வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம முஸ்லிம் ஊர்களில் எல்லாம் முன்னாடி ஒரு நல்ல கலாச்சாரம் இருந்தது. ஃபஜ்ருக்கு பின்னாடி குர்ஆன் ஓதுவாங்க. அதோடு சேர்த்து மகரிபு தொழுகைக்கு பின்னாடி வீடுகளிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. கண்டிப்பா நீங்க யாசின் தபாரக்காவது ஓத வேண்டும், ஓதுனாத்தான் பரக்கத் வரும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையிலாவது என்ன செய்யப்பட்டது? திருமறை குர்ஆன் ஓதப்பட்டது. அதனுடைய சப்தம் வீடுகளில் இருந்து கேட்கும். இன்னைக்கு அந்த கேட்கிற அந்த கலாச்சாரம் எல்லாம் மாறிடுச்சு. அல்லாஹ் நாடிய வீடுகளை தவிர உள்ள போனா ஏதாவது சீரியல் ஓடும், நாடகம் ஓடும், அல்லது ஏதாவது அமைதியா மயான மாதிரி என்ன செய்யும் வீடு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னில அஅரஃபு அஸ்வாத ருஃப்கத்தல் அஷ்அரியீன பில் குர்ஆன். இப்ப உதாரணத்திற்கு ஒரு இடத்துல டென்ட் அடிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கக்கூடிய நேரத்திலே நான் அஷாரியா கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய வீடுகளை நான் இரவிலே அறிந்து கொள்வேன். எப்படி என்றால் அவர்கள் குர்ஆன் ஓதுகிற அந்த சப்தத்தை வைத்து.
அவங்கள பகல்ல என்னால கண்டுபிடிக்க முடியாது அவங்களோட வீடு எதுன்னு. ஆனால் இரவு நேரத்திலே இந்த வீடு அஷாரியாவினுடைய வீடு, இது அவங்களுடைய டென்ட், இது அவங்களுடைய டென்ட் என்று என்னால் இரவிலே அறிந்து கொள்ள முடியும். காரணம், அவர்களுடைய வீடுகளில் இருந்து வந்து வருகிற குர்ஆனினுடைய ஓசையின் மூலமாக, அந்த சப்தத்தின் மூலமாக நான் அறிந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு அந்த கலாச்சாரம் மாறி போய், அதாவது ஃபஜ்ருக்கு பின்னாடி குர்ஆன் ஓதுறது மிக சிறப்பான ஒன்று, அங்கேயும் குர்ஆன் ஓதுறது இல்ல. மகரிபுக்கு பின்னாடி குர்ஆன் ஓதுகிற ஒரு வளமை, அப்படி அந்த பழக்கம் யாரிடத்தில் இருந்திருக்கிறது? இந்த அஷாரியா கோத்திரத்தார்களிடத்திலே இருந்திருக்கிறது. நபிகளார் அதை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அபு முஸல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த சில நபிமொழிகள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு மிகவும் தேவையான நபிமொழிகள். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவங்க அறிவிக்கிறாங்க. அதுல சில நபிமொழிகள் நமக்கு பரிச்சயமானவை, சில நபிமொழிகள் நமக்கு பரிச்சயம் இல்லாத நபிமொழிகள், ஆனால் தேவையான நபிமொழிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரியினுடைய 1438வது இலக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹாஸினுல் முஸ்லிமுல் அமீன். கவனமா கேளுங்க. அல் ஹாஸின், ஹாஸினுல் முஸ்லிமுல் அமீன் அப்படின்னா யாருண்டா? அதாவது அவரை பொறுப்பாளராக நியமித்திருப்பார்கள். எதற்கு? ஒண்ணு, அவர் எதுக்கு இருக்கலாம்? பைத்து ஜக்காத், ஜக்காத்துக்கு பொறுப்பாளராக இருக்கலாம். எல்லா ஜக்காத்துடைய பணத்தை அவர்கிட்ட போய் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அவர் என்ன செய்வார்? அதை வாங்கி கொண்டு, உதாரணத்துக்கு நம்ம பள்ளியில் இருக்கிற பொருளாளர், ஒரு இயக்கத்தில் இருக்கிற பொருளாளர், ஒரு அமைப்பில் இருக்கிற பொருளாளர், அவர் அந்த பணத்தை வாங்கி, அவரும் எப்படிப்பட்டவர்? அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அவர் அமீனாக இருக்க வேண்டும், மிகவும் நேர்மையாளராக இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? அல்லதி யுன்ஃபித் அல்லது யுஅதி, அவர் அந்த செல்வத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், உரியவர்களுக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? மா உமிர பிஹி, யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கிறார். காமிலன், நிறைவாக கொடுக்கிறார். முவஃபரன், அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்து விடுகிறார். தையிபும் பிஹி நஃப்சுஹ், அவருடைய நல்ல மனதோடு கொடுக்கிறார். அப்படி அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவருக்கு என்ன கூலி இருக்கிறது தெரியுமா? அஹதுல் முத்தசத்திகைன், இவர் சதக்கா செய்த அந்த இருவரிலே இவரும் ஒருவர். ஆக்சுவலா இது அவருடைய பணமே கிடையாது. இவர் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணி உரியவர்களிடத்திலே சேர்க்கிற பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. அப்படி சேர்க்கிற பொழுது இதை அவர் சொந்த பணம் மாதிரி நினைச்சு, சொந்த குடும்பத்தில் ஒருவருக்கு தேவை வந்தால் எப்படி நடந்து கொள்வாரோ அதே போன்று உரியவர்களிடத்திலே போய் சரியாக சேர்க்க வேண்டும் என்று சேர்க்கிற அந்த ஹாஸினுல் முஸ்லிமுல் அமீனுக்கு அவர் ₹1 செலவு பண்ணிருக்க மாட்டார். சொந்த பைசாவை ₹1000 அவர் சதக்கா கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆள் சதக்கா கொடுக்கிறார், இதை உரியவர்கிட்ட போய் சேர்த்துருங்க நீ அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார்னா, இவர் நல்ல மனசோட கண்டிப்பா சரியானவர் இடத்திலே போய் சேர வேண்டும் என்று இவர் போய் கொடுத்தார்னா ₹1000 இவரும் சதக்கா செஞ்ச மாதிரி நன்மை கிடைக்கும் இவருக்கு. ஆனா எப்படி கொடுக்கணும்? தையிபு நஃப்ஸ், நல்ல மனதோடு எடுத்து கொடுக்கணும். இன்றைக்கு பார்க்கிறோம், வசூல் பண்ணுகிறார்கள் லட்சக்கணக்கான ரூபாயை, ஆனால் உரியவர்களிடத்திலே கொடுக்கிறதுக்கு என்ன மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சுக்கிட்டே இருக்கணும், எங்க நாங்க என்ன செய்யறோம், இவ்வளவு பள்ளிக்கு இவ்வளவு ஜக்காத்துடைய பணம் பேலன்ஸ் இருக்கிறது. அல்லது கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது கூட எப்படி கொடுக்கிறது அப்படின்னு கேட்டா, அவன் தேவையில வந்திருப்பான், கஷ்டத்துல வந்திருப்பான். அதாவது சரியான நபர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக நல்ல அலசி ஆராய்ஞ்சு அந்த வேலைகளை செய்யலாம். அவன் தேவையில வந்திருப்பான், இவர் கொடுக்கிறதா இவருடைய பொறுப்பு. சொல்லுவார், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் வாங்க பாரு, அதுக்கப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் சாயந்தரம் போன் அடிச்சா நீங்க நைட்டு வாங்க, நாளைக்கு வாங்க, கொஞ்சம் டைம் ஆயிருச்சு என்று சொல்லி அவரை உதாசீனப்படுத்தி விரட்டி விட்டு கொண்டிருப்பார். அப்படி நல்ல மனசோட இவர் தேவை வந்து, தான் குடும்பத்தில் ஒரு ஆள் மெடிக்கல் ஒரு எமர்ஜென்சிக்காக வந்து பைத்துல் மாலை அணுகுகிறார், ஜக்காத்து கேட்கிறார். சொந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அட்மிட் பண்ணிருப்போம்ல, அந்த ஹாசினுக்கு சொல்லுகிறேன், சொந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அட்மிட் பண்ணிருப்போம்ல, தான் சொந்த பணத்தை எவ்வளவு வேகமாக ரிலீஸ் பண்ணுவோம் அந்த தேவைக்காக. அதே போன்று பைத்துல் மால்ல பேலன்ஸ் இருக்கிறது, அவர் தேவைக்குரியவர், கொடுத்தா அவருடைய தேவை நிறைவேறும் என்கிற நேரத்திலே தான் குடும்பத்தில் ஒருத்தனுக்கு பிரச்சனைடா எந்த வேகத்தோடு அந்த விஷயத்திலே நடந்து கொள்வோமோ அதே போன்று அவர் நடந்து கொண்டால் அஹதுல் முத்தசத்திகைன், இவருக்கும் 10,000 பொது நிதியில் இருந்து கொடுத்தால் இவர் சதக்கா செஞ்ச மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான்.
கொடுத்த ஆளுக்கும் நன்மை குறையாது, இவருக்கும் இவரு 10,000 ரூபாய், இப்ப 1 கோடி ரூபாய் அவர் நிர்வகிக்கிறார், 1 கோடி ரூபாய் நல்ல முறையிலே கொடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை 1 கோடி ரூபாய் தர்மம் செய்தார் என்று அவருடைய கணக்கிலே அல்லாஹ் எழுதுகிறான். அந்த 1 கோடி ரூபாய் 100 பேர் கொடுத்திருப்பாங்க, அவங்களே எதுவுமே குறையாது. இப்படியான செய்தி என்ன செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செய்யணும்டா, ஏன்னா ஒரு காலம் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொது நிதியை கொடுக்கிறதுல அவ்வளவு அவசரப்பட்டாங்க. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அசருடைய தொழுகையை தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு பார்த்தா சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்து ஓதுகிற ஔராதுகள் எதையுமே ஓதல, தஸ்பீஹ் செய்யல. சஹாபாக்களை தாண்டி பள்ளியை விட்டு வெளியில போறாங்க. போயிட்டு திரும்ப வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இல்ல வீட்டிலே சில ரூபாய்கள் இருந்தது, அது ஜக்காத்தாக போய் சேர வேண்டியது, அது என்னிடத்தில் இருந்தது, அதோ நான் போய் உடனே செலவு செஞ்சிட்டேன்டாங்க. ஒரு காலம் வரும், ஒரு மனிதர் கையில வச்சுக்கிட்டு என்ன செய்வாரு, தங்கத்தை வச்சுக்கிட்டு சதக்கா செய்வதற்கு, ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஆட்களை தேடிக்கொண்டிருப்பார். எல்லா மக்களும் தன்னிறைவு அடைஞ்சிருப்பாங்க, அதை வாங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார். நீங்க நேத்தேண்ட வந்திருக்க கூடாதா என்று கேட்பார். நபிகளார் சொல்லுகிறார்கள், அப்படி ஒரு காலம் உருவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, இத்தகின்னார், நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வலவு பி ஷிக்கி தம்ரா, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது, அதனுடைய ஒரு பாதியை கொடுத்தாவது உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே, அதை வாங்குவதற்கு, நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒருவர் கூட இல்லாத ஒரு காலம் உருவாகும். அதற்குள்ளாக அந்த தான தர்மங்களை விரைவாக, குறிப்பாக அந்த பைத்துல் மாலினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நபிமொழியை நன்றாக விளங்கி, அதை நல்ல மனதோடு சொந்த பணத்தை செலவு செய்வதை போல, அதை சொந்த குடும்பத்திலே ஒருவருக்கு தேவை வந்தால் தான் சொந்த பணத்தை எப்படி செலவு செய்வோமோ அதே போன்று செலவு செய்கிற மனிதர், அவர் தர்மம் செய்த நன்மை அவருக்கு இருக்கிறது. அஹதுல் முத்தசத்திகைன், 2 தர்மசாலிகள், அதாவது ஒரு ஆள் கொடுத்தவர், ஒரு ஆள் செலவு பண்ணவர், 2 பேருக்கும் நன்மை இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரினுடைய 1438வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விஷயங்களிலே மிகவும் கடுமை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில பாவங்கள், சில குற்றங்கள், அல்லது அவர்கள் அதை செய்கிற நாள் ஒரு அடியார் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுவார், நாளை மறுமையிலே அவருக்கு நிறைய தண்டனை கிடைக்கும், கபரிலே தண்டனை கிடைக்கும் என்பது போன்று இருக்கக்கூடிய விஷயங்களிலே மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். சஹீஹுல் புகாரினுடைய 226வது இலக்கம், கான அபூ மூஸா அஷ்அரி, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுஷத்திது ஃபில் பவுல், அதாவது இந்த சிறுநீர் கழிக்கிற பொழுது அந்த சிறுநீர் அப்படி தெரிச்சு அந்த டிராப் படும் பாத்தீங்களா, அந்த விஷயத்திலே, அதாவது அந்த சிறுநீர் ஆடைகளிலே படுகிற விஷயத்திலே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப கடுமையா நடந்து கொள்வார்கள். எப்ப மக்களை பார்த்தாலும் இது விஷயம் குறித்து என்ன செய்வாங்க, எச்சரித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள், அதிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிட்டு அபூ மூஸா அஷ்அரியே சொல்லுவார்கள், யகூல் இன்ன பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள், கான இதா அஸாப ஸௌப அஹதிக்கும் ஸௌப அஹதிஹிம், அவர்களிலே ஒருவருடைய ஆடையிலே சிறுநீர் துளி பற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேண்ட் ஒரு அதை இந்த ஷர்ட்டை வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஷர்ட்ல இந்த இடத்துல சிறுநீர் துளி பற்றுச்சுன்னா பனு இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள், அதை கழுவி சுத்தப்படுத்திட்டுலாம் இருக்க மாட்டான், கரத அதை என்ன செய்வார்கள், அப்படியே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இப்படி இருந்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். யார் சொல்றா, அபூ மூஸா அஷ்அரி சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன், அதுல கபருடைய வேதனை இருக்கிறது, நிறைய ஒரு மனிதனுக்கு அதாபை தேடித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதால் அபூ மூஸா அஷ்அரி இதை கடுமையா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. லேசா பற்றக்கூடாது. ஆனா என்னண்டா, தெரியாம படுவதில் அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்ல. உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நேத்து பார்த்தோம்ல ஹுதைஃபா பின் யமான், அவங்க சொல்றாங்க, அபூ மூஸாவே நீங்க இப்படி இருக்காதீங்க, இதுல ரொம்ப கடுமை காட்டாதீங்க. காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கிறதை நான் பார்த்திருக்கேன். நின்றுகிட்டு யூரின் கழிச்சாலே என்ன ஆகும், லேசா ஏதாவது அந்த துளிகள் நம்முடைய கவனத்தை மீறி ஒரு துளி படுவது, அதெல்லாம் குற்றம் பிடிக்க போறதில்லை. ரொம்ப தொடர்ந்து சொல்லாதீர்கள் என்று என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலே வருகிறது, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு கடுமை வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கு நின்றுட்டு சிறுநீர் கழிக்க கூடாது. அதாவது ரேரான நேரத்தில், நாதிர், அதே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம், நம்ம ஒரு
தூய்மையான இடம் கிடைக்கல, சரி அந்த ஒரு இடம் தான் இருக்குது, அந்த இடத்துல யூரின் பாஸ் பண்ணணும், உட்கார்ந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நின்றுகிட்டு என்ன செஞ்சுக்கலாம், ரொம்ப ரேர் அக்கேஷன்ல செய்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பாவங்களை அதுல ரொம்ப கடுமை காட்டி இருக்கிறார்கள். இதை என்ன செஞ்சிடக்கூடாது, தோழர்கள் செய்துவிடக் கூடாது என்று அவங்க கடுமை காட்டினாங்கன்னா அந்த விஷயத்தில் அவர்கள் எவ்வளவு பேணுதலோடு நடந்திருப்பார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரம் அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹுனைனுடைய யுத்தம் முடிகிறது. ஹுனைனுடைய யுத்தம் முடிந்தவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுத்தாஸ் என்கிற ஒரு பகுதியை நோக்கி தோழர்களை அனுப்புறாங்க. அங்க சில வரம்பு மீறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மக்களோடு போய் போர் செய்யுங்கள். அபு ஆமிர் என்கிற நபித்தோழரினுடைய தலைமையிலே ஒரு படை புறப்படுகிறது. அந்த படையிலே அபூ மூஸா அல்-அஷ்அரியும் இருக்கிறார்கள். அந்த படை போகுது. போன உடனே அவர்களை தாக்கிய தாக்குதலிலே அந்த கூட்டமே விரண்டு ஓடிடுச்சு. அவுத்தாஸ் இருந்த மக்கள், எதிரிகள் விரண்டு ஓடுறாங்க, புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. அப்படி ஓடக்கூடிய நேரத்திலே ரமாஹு ரஜுலு மின் பனி ஜுஷம்பி சஹ்மின், ஓடுகிற நேரத்தில் ஒரு மனிதரின் அங்க எதிரி படையிலே ஒருவன் என்ன செய்கிறான், அபு ஆமிர் அந்த படைக்கு ரசூலுல்லாஹ் யாரை தளபதியாக நியமித்திருந்தார்களோ அவர்களுடைய ருக்குபத் முட்டுக்காலை நோக்கி ஒரு அம்பை வேகமாக வீசுகிறான். அது அவங்களோட காலில் பட்டு அவங்க அப்படியே கீழே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. சரிஞ்சு விழுந்த உடனே நேராக அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. வந்து கேட்டார்கள், யா அம்மன் ரமாக், போர் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க, எதிரி என்ன செய்கிறான், ஒரு அம்பை எரிஞ்சிட்டு அவனும் ஓடுகிறான், யார் உங்களை நோக்கி அம்பெறிந்தது, யார்? அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலும் அங்கே ஒரு அங்க அம்பு எரிஞ்சவனை கையை காட்டுறாங்க, இவன் தான் என் மீது அம்பெறிந்தவன், அவனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள், அவன் தான் அப்படின்னு சொன்னோன்னே அபூ மூஸா அல்-அஷ்அரி அவனை பார்த்து என்ன செய்யறாங்க, அவனை தாக்குவதற்காக துரத்துகிறார்கள். அவன் ஓடுறான். ஓடுனா அபூ மூஸா அல்-அஷ்அரி மீண்டும் துரத்துறாங்க. மீண்டும் துரத்துனா அவன் ஒன்ன வேகமா ஓடுறான். மீண்டும் துரத்துறாங்க, அவன் ஒன்ன வேகமா ஓடுறான். என்னடா இவன் இப்படி ஓடுகிறானே, இவனை எப்படியாச்சும் நிப்பாட்டணுமே, ஏன் தளபதியை கொன்று விட்டான், தளபதியை கொல்லுகிற அளவிற்கு என்ன செஞ்சிட்டான், அம்பை எரிஞ்சிட்டான். கடைசி நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர். உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி அவனுக்கு ஒரு ரோசம் ஊட்டுகிற வார்த்தையை அவனிடத்திலே ஓடிக்கிட்டே கத்தி சொல்றாங்க, அலா தஸ்தஹி, நீ வெக்கமில்லையா உனக்கு, அலஸ்த அரபியன், நீ அரபி தானே, இப்படி ஓடுறியே, அலா தஸ்புத், நீ நிக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டானு சொல்லி ஓடின எதிரி நின்றுட்டார். நின்ற உடனே அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனோடு போய் நின்று சண்டையிட்டு அவனை கொலை செய்து விடுகிறார்கள். கொலை செஞ்சிட்டு நேரா அபு ஆமிர் இடத்திலே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இன்னல்லாஹ கது கத்தல சாஹிபக்க, அல்லாஹ் உங்களை இப்படி தாக்கிய மனிதரை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், கொலை செய்து விட்டான், என் மூலமாக அவருடைய கொலை நடந்து விட்டது. உடனே அபு ஆமிர் சொல்றாங்க, என்னுடைய காலில் இருக்கிற அந்த அம்பை நீங்கள் எப்படியாவது எடுத்துருங்கிறாங்க. டைட்டா கஷ்டப்பட்டு அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்தா டைம் ஆயிடுச்சு. அது ரத்தத்தோடும் தண்ணீர் சீலோடும் அப்படியே என்ன செய்கிறது, அந்த தண்ணீரோடும் அந்த ரத்தம் அப்படியே வெளியே வருது. வெளியே வந்தவுடன் அபு ஆமீருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மௌத்தா போறோம் அப்படின்னு சொல்லி. உடனே போர்லாம் முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து மதீனா போய் ரசூலுல்லாஹ் திரும்ப போய் சந்திக்கணும், அது வரைக்கும் இங்கே ஒரு தலைமை வேண்டும் என்பதற்காக அபு ஆமீர் என்ன செய்கிறார்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரியை அந்த படைக்கு தலைவராக ஆக்குகிறார்கள். தலைவராக ஆக்கிவிட்டு சொன்னார்கள், தோழரே நீங்க என்ன செய்யுங்க, இப்னு அஹி இன்தலிக் இலா ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போங்க, ஃபஅக்ரியுஹு மின்னி ஸலாம், என்னுடைய சலாமை நீங்கள் நபிகளார் இடத்திலே சொல்லுங்கள், இஸ்தக்ஃபிர்லி, நபிகளாரை எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்கள் அப்படிங்கிற தகவலை, அந்த தோழருடைய உணர்வை பாருங்கள். கடைசி நேரம் அவங்க மூத்தா போறாங்க. மூத்தா போகிற நேரத்திலே தனக்கு பின்னால் எந்த விதமான ஃபசாது வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த படைக்கு தலைமையை உருவாக்குகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்து பார்க்கிறார்கள். நபிகளார் என்னுடைய சலாத்தை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிருங்க, எனக்காக உங்களை பாவ மன்னிப்பு தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடு அவர்கள் அங்கே மரணித்து விடுகிறார்கள். அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அந்த படை நேராக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறது. நபிகளார் படுத்திருக்கிறார்கள்.
ஒரு கட்டிலே படுத்திருக்கிறாங்க. அதனுடைய அந்த தழும்புகள் எல்லாம் நபிகளாருடைய மேனியிலே படுகிற அளவுக்கு நல்லா படுத்துட்டாங்க. வந்தவுடனே அவங்க எந்திரிச்சு உட்கார்றாங்க. வந்து அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அபு ஆமிர் அவர் என்ன அவங்க ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், உங்களுக்கு அவங்க சலாம் சொன்னாங்க, அவங்களுக்காக நீங்க பாவமன்னிப்பு தேட சொன்னாங்க என்று சொன்னவுடன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். ஒழு செய்தார்கள். ஒழு செய்து விட்டு தங்களுடைய கையை உயர்த்தினார்கள். நபிகளாரினுடைய அக்குலின் வெண்மை நாங்கள் பார்க்கிற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கையை உயர்த்தினார்கள். உயர்த்திவிட்டு அல்லாஹ் அந்த நபித்தோழருக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம கிஃபிர் லி உபைத் அபி ஆமிர், உன்னுடைய சிறிய அடியாரான அபு ஆமிரினுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீர் மின் ஹல்கிக, நாளை அவர் மற்ற எல்லா அடியார்களை விடவும் அவரை நீ நாளை மறுமையிலே அவரை நீ உயர்வாக நீ ஆக்கிவை என்று நபிகளார் பிரார்த்தனை செய்றாங்க. இன்னைக்கு நம்மள மாதிரி என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆளு துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னா சரி அப்படின்ட்டு போயிடுவோம். என்ன செய்ய மாட்டோம், அவருக்காக நினைவிலே வைத்து துஆ செய்ய மாட்டோம். நான் அவன்கிட்ட சொன்னேன், அவன் துஆ செஞ்சிருப்பானா என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி அவன் என்கிட்ட சொன்னா நானும் துஆ செஞ்சேனா என்னன்னு அவனுக்கு தெரிய தேவையில்லை என்று சொல்லி என்ன செஞ்சிருவோம், கணக்கை டேலி பண்ணிக்கிட்டு போய்கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே பிரார்த்தனை செய்கிறார்கள். செஞ்ச உடனே அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள், எனக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹும்ம கிஃபிர் லி அப்தி, உங்களோட பேர் என்ன சொன்னேன் நான், உங்களுக்கு ஒரு இயற்பெயர் இருக்குன்னு உரையினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன். அபு முஸல் அஷ்அரி அவங்களுடைய புனை பெயர், அவங்களுக்கு ஒரு இயற்பெயர் இருக்கிறது என்று சொன்னேன். யாராவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெருங்கி வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு லஹு. வேற யாரா ஒன்னும் கொஞ்சம் இருக்கு. கைஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பிரபலியம் தான், அது டக்குன்னு சொன்னா வந்துடும். அப்துல்லா இப்னு கைஸ். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தாங்க, பரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹும்ம கிஃபிர் லி அப்துல்லா இப்னு கைஸ் தம்பா, அல்லாஹ்வே அப்துல்லா இப்னு கைஸினுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு. வ அத்கில்ஹு யௌமல் கியாமத்தி முத்கலன் கரீமா, நாளை இவரை நல்ல முறையிலே இவருக்கு ஒரு அழகிய நுழைதலை நீ சொர்க்கத்திலே கொடு என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக செய்தார்கள் என்கிற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அபு முஸல் அஷ்அரி அறிவிக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், அந்த செய்தி அறிவிக்கிறது அவங்களுடைய பேரர் அறிவிக்கிறார். யாரிடமிருந்து, அவர்களுடைய தந்தையிடமிருந்து அவங்க பாட்டனார் வழியான செய்தி என்ன செய்யறாங்க, அவங்களுடைய பேரர் அறிவிக்கிறாங்க. அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா. நல்ல கவனமான செய்தி, இது முக்கியமான செய்தி. அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமும் சதக்கா செஞ்சே ஆகணும். நான் ஏழை அப்படி இப்படிலாம் யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லா முஸ்லிமும் செய்யணும். உடனே தோழர்கள் கேட்டார்கள், ஃபைன்லம் யஜித், அல்லாஹ்வுடைய தூதரே சதக்கா செய்யறதுக்கு என்ற எதுவுமே இல்லைனா, வரும்ல கேள்வி வரும்ல, இருந்தா தானே சதக்கா செய்ய முடியும், இல்லண்டா என்ன செய்யறது? நபிகளார் சொன்னாங்க, ஃபயஅமலு பியதை, அவர் தன்னுடைய 2 கைகளை கொண்டு வேலை செய்யட்டும், உழைக்கட்டும். உழைத்து அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவர் தானும் பயனடைந்து அவர் தர்மமும் செய்யட்டும் என்று சொன்னார். நீங்க தர்மம் செய்யறதுக்கு உங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க கேட்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. உங்களுக்கு தர்மம் செய்ய ஒன்றும் இல்லையா, நீங்கள் பாடுபடுங்கள். தர்மம் செய்கிற அந்த பொருளை ஈட்டுவதற்கு என்ன செய்யணும்னு முயற்சி செய்யுங்க, சம்பாதியுங்கள், உங்களுடைய குடும்பத்திற்கு எடுங்கள், உங்களுக்கு எடுங்கள். மீண்டும் நீங்கள் அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்யுங்கன்னு பணம் இல்லைன்னு உட்கார்ந்துடாதீங்க. சதக்கா செய்வதற்காக சம்பாதியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். அதுக்காண்டி நம்ம இருந்தோம்டா அல்லாஹ் நம்ம மீது ஸ்பெஷல் கேர் எடுப்பான். நம்ம தர்மம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் நம்மகிட்ட வந்துருச்சுன்னா, அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சா, ஊர்ல எவனுக்குமே வியாபாரம் ஓடாது, அல்லாஹ் நமக்கு கஸ்டமரை கொண்டு வந்து தருவான். எல்லாருக்கும் லாபம் கம்மியா இருக்கு, நமக்கு ஆகோ ஓஹோ என்று இருக்கும். எல்லாரும் 10 வருஷம் முயற்சி பண்ணி சம்பாதிக்கிறதுல 2 வருஷத்துல தட்டிட்டு போயிடலாம். எப்படி தட்டிட்டு போலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லுகிறார்கள் நமக்கு. ஒரு காலத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் உட்கார்ந்து இருக்க பொழுது மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது, இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், இந்த மனிதனுடைய தோட்டத்திலே போய் மழை பொழி என்று மேகத்திலிருந்து ஒரு சப்தம் வருகிறது. சப்தம் வந்தவுடன் அந்த மேகம் அங்கிருந்து அப்படியே கிராஸ் நகர்ந்து போகிறது. அந்த மனிதர் என்ன செய்யறார், அந்த மேகத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறார். அந்த மேகம் கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு போய் அது ஒரு ஓடையிலே, அது அந்த இடத்துல நின்னுக்கிட்டு அங்க மழை பொழிகிறது. அந்த மேகம் அந்த ஓடை நிரம்பி அந்த தண்ணீர் அப்படியே வழிஞ்சு போகுது.
அங்க தள்ளி ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒரு மம்மட்டி போன்ற ஒரு பொருளை வைத்து தன்னுடைய தோட்டத்திற்கு அந்த தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கிறார். அப்படியே ஆச்சரியமான அதிசயமான ஒரு காட்சி. வந்தவர் அந்த தோட்டக்காரரை பார்த்து கேட்கிறார், உங்க பேர் என்னன்னு கேட்கிறார். மேகத்துல ஒரு பேர் சொல்ற, இந்த மனிதருடைய தோட்டத்துல மழை பொழி என்று சொல்லதே அதே பேர் அவரும் சொல்றார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆச்சரியத்துல நின்று அவர் வந்த அந்த தோட்டக்காரரிடத்திலே சொல்லுகிறார், நான் என்ன செஞ்சேன், உட்கார்ந்து இருந்தேன், நான் ஒரு இடத்துல இருந்தேன், மேகத்துல இருந்து இப்படி சத்தம் வந்துச்சு, நான் வந்து உங்களோட தோட்டத்துல ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த மழை பொழிஞ்சிருக்கு. அவர் அப்படிலாம் நான் ஒன்றும் செய்யலையே அப்படிலாம் அப்படின்னு சொல்லி இது பண்றார். இது பண்ணி சொல்றார், நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் அறுவடை பண்ணி அந்த விளைச்சலை நான் எடுத்ததுக்கு பிறகு நான் அதை 3 பாகமா பிரிப்பேன். ஒரு பாகத்தை என்னுடைய குடும்பத்துக்கு நான் வச்சுக்கிருவேன், என் தேவைக்கு என் குடும்ப தேவைக்கு வச்சுக்கிருவேன். இன்னொரு பாகத்தை தர்மம் செய்து விடுவேன். இன்னொன்றை மீண்டும் அந்த விதை நெல் வாங்குறது, தேவையான உரம் அந்த மாதிரி அறுத்து இல்லை, நான் அதுக்கு என்ன செஞ்சிருவேன், அதை நான் திருப்பி விடுவேன். மீண்டும் விவசாயத்திற்கு ஒரு பகுதியை நான் போட்டு விடுவேன். ஒருவேளை நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு அதை தந்திருக்கலாம் என்று இந்த மனிதர் சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் பண்பே என்ன, நம்ம இல்லைன்னு உட்காரக்கூடாது சகோதரர்களே. எனக்கு தர்மம் செய்ய முடியலையே, தர்மம் செய்ய இல்லையேன்னு உட்கார்ந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உயர்ந்த பண்புகளிலே ஒன்று என்ன, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளாரை அந்த வார்த்தைகளால் ஆறுதல் படுத்தினார்கள். அவர்கள் அந்த வஹி இறங்கிய நேரத்திலே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான், அசிங்கப்படுத்த மாட்டான். காரணம், நீங்கள் இன்னக தஸிலுர் ரஹிம், நீங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். வ துக்ரி தைஃப், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள். வ தக்ஸிபில் மஅதூம், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். நபிகளார் உழைச்சதே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை இது. இப்படியான ஒரு உயர்ந்த கருத்து கொண்ட ஒரு நபிமொழியை தான் அபு முர்சல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உங்கள்ட்ட இல்லண்டா தர்மம் செய்ய இல்லையே என்று நீங்கள் உட்கார்ந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி, தர்மம் செய்வதற்காக உழைத்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீங்க தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லுகிற செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 6022வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி, அது என்னன்னா, அபு முர்சல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபால இருக்கிறாங்க. கூஃபால வந்து உஸ்மானின் ஆட்சியின் கீழே இவங்க அங்க ஆளுநராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இவங்க கறி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சிக்கன் தஜாஜா, கோழி சாப்பிடுறாங்க. புகாரியினுடைய 4385வது இலக்கம். கோழி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்க இருக்கிற ஒரு மனிதர் சொல்லுகிறார், இந்த கோழி என்னத்தெல்லாம் திண்டுச்சு தெரியுமா, என்னென்னதையோ இந்த கோழி சாப்பிட்டுட்டு வந்திருக்கும், இதையா சாப்பிடுறீங்க, நான் இதை சாப்பிடவே மாட்டேன், அல்லாஹ் மேல சத்தியமா நான் சாப்பிட மாட்டேன்றாரு. உடனே அபு முர்சல் அஷ்அரி ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அது என்னத்தை வேணா சாப்பிட்டுட்டு போட்டோம், அது பிரச்சனையே கிடையாது. என்னது, இன்னி ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாக்குலு, கோழி நபிகளார் சாப்பிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதுக்கு மேல என்ன தலீல் வேணும் கோழி சாப்பிடுறதுக்கு? அது ஏதாவது நஜீஸ் சாப்பிட்டுருக்கும், சாப்பிட்டனால இவர் சாப்பிடுறதுக்கு அயர்வு பட்டுக்கிட்டு நான் இதை சத்தியமா சாப்பிட மாட்டேன்றாரு. அவங்க சொன்னாங்க இதை சாப்பிடாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன, நபிகளார் இதை சாப்பிட நான் பார்த்திருக்கிறேன். அவர் சொன்னா, ஐயோ நான் சத்தியம் பண்ணிட்டேனே, நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இங்க அவர் அழைத்து சொல்லுகிறார்கள், நீ செஞ்ச சத்தியத்துக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். நாங்கள் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் நாங்கள் செல்லுவதற்காக வாகனம் கேட்டோம், ஒட்டகம் கேட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகமே இல்லை உங்கள்கிட்ட. ஒரு கடத்துல என்ன சொல்லிட்டாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா உங்களுக்கு நான் ஒட்டகம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி ரசூலா முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே ஒரு சில ஒட்டகங்கள் வருகிறது. அதுல இருந்து சில ஒட்டகங்களை எங்களுக்கு ரசூலா கொடுத்தாங்க. ஒட்டகத்தை வாங்கிட்டு நாங்க திரும்பி போன பொழுது ரசூல் சத்தியம் செஞ்சாங்க, அதை மறந்துட்டு இந்த ஒட்டகத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு மீண்டும் நாங்கள் அஷாரியா கோத்திரத்தை சார்ந்த எங்களுக்கு தான் அந்த ஒட்டகத்தை கொடுக்குறாங்க. நாங்கள் ரசூலாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சத்தியம் செஞ்சுட்டீங்களேன்னு சொன்னோம். நபிகளார் சொன்னாங்க, நான் ஒரு விஷயத்துல சத்தியம் செய்யறேன் அப்படின்னா அதை விட சிறந்த ஒன்று இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்வேன், நான் செஞ்ச சத்தியத்தை முறிச்சுட்டு அதுக்கு நான் கஃபாரா கொடுத்துருவேன்.
நான் சத்தியம் செஞ்சுட்டேன்னா உங்களை ஒட்டகத்தை கொடுக்காம இருக்க மாட்டேன். ஒட்டகம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஒட்டகம் வந்துருச்சு. நான் ஒட்டகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு நான் செய்த சத்திய முறிவுக்காக நான் கஃபாரா கொடுத்து விடுவேன், சரியா போயிடும், நீங்களும் அதே மாதிரி கஃபாரா கொடுத்து விடுங்கள் என்கிற ஒரு தகவலை என்ன செய்யறாங்க அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மதிநுட்பமாக ஒரு விஷயத்திற்கு தீர்வு என்ன தேவை, ஒருவேளை அந்த கோழி அதை சாப்பிடுது இதை சாப்பிடுது அதனால அப்படி வந்துருமா இப்படி, அதெல்லாம் யோசிக்கல. நபிகளார் சாப்பிட்டார்கள், நான் சாப்பிடுகிறேன், முடிச்சுட்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். சஹீஹுல் புகாரினுடைய 6399வது இலக்கம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை அது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை செய்றாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான யதுஉ, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனையை வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஹத்தியதி, இறைவா என்னுடைய தவறை நீ மன்னிப்பாயாக, வ ஜஹ்லி என்னுடைய அறியாமையை நீ மன்னிப்பாயாக, வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி என்னுடைய காரியங்களிலே நான் வரம்பு மீறி இருப்பேனே அந்த இஸ்ராஃபை நீ மன்னிப்பாயாக, வமா அன்த அலமு பிஹி மின்னி என்னை விட என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸ் உனக்கு தெரியுமே அது அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி ஹஸ்லி வ ஜித்தி நான் விளையாட்டாக செய்ததையும் நான் வேண்டுமென்றே செய்ததையும் மன்னிப்பாயாக, வ ஹதாயா வ அம்தி என்னுடைய தவறுகளையும் நான் வேண்டுமென்றே ஏதாவது செய்ததையும் நீ மன்னிப்பாயாக, வ குல்லு ذلك இந்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மேலே இவ்வளவு சொன்னேன்ல, என்னுடைய அறியாமை, நான் விளையாட்டா செய்தது, நான் அறியாம செஞ்சது, இது எல்லாமே என்ன இருக்கிறது என்னிடத்திலே இருக்கிறது, இது அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபிமொழியை நமக்கு அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நபிமொழியை நாமும் என்ன செய்வோம், மனனமிட்டு சஹீஹுல் புகாரினுடைய 6399வது இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க எடுத்து என்ன செய்யுங்க, அந்த ஹதீஸை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில செய்யற எல்லா சிறு பெரு தவறுகளையும் இந்த பிரார்த்தனை உள்ளடக்கி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலே நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் அவர்களிடத்தில் இருந்த அந்த கட்ஸ், அந்த அவர்களிடத்தில் அந்த தைரியம், அந்த வீரம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அபூ மூஸா அஷ்அரி ஒரு கொலை செய்யப்பட்டு விட்டால், அம்பை எரிஞ்சிட்டான்னு சொன்ன உடனே துணிஞ்சு ஓடுனாங்க. இன்றைக்கு நாம அநியாயம் அக்கிரங்கள் நடக்கிற பொழுது, ஒரு அநியாயம் யாருக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யறோம்டா, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நம்ம எதுக்குப்பா பிரச்சனை என்று சொல்லி அதை கடந்து போகிற ஒரு மனோநிலை இன்றைக்கு சமூகத்திலே உருவாகிவிட்டது. இதையெல்லாம் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலிருந்து நாம் பாடமாக பெற்று தர்மம் போன்ற நல்ல குணங்களை, நம்ம ஹாசினாக இருந்தால் ஒரு பள்ளியிலே பொருளாதாரத்தை ஒரு அமைப்பிலே ஒரு மக்களுடைய பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே நாம் இருந்தால் ரொம்ப நல்ல மனசோடு அந்த பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவோம். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோழரோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.